கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இந்த சூம் வழியாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் இந்த வீட்டு கூடுகையை நாங்கள் தொடர்ந்தும் நடத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாக சௌரன் சொன்னது போல இந்த நாட்களில் எல்லாம் இதுவரைக்கும் தெய்வம் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் ஆலோசனைகளில் ஆச்சரியமானவரும் செயல்களில் மகத்துவமான தெய்வம் எங்களை அப்படியாக அவர் நல்ல ஆலோசனைகளை தந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய அற்புதமான செயல்களை நடப்பித்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். உண்மையாக அவரை நம்பி நாங்கள் வாழும் பொழுது அவருடைய அந்த உன்னதமானவருடைய அந்த அடைக்கலத்துக்குள்ளே உன்னதமானவருடைய அந்த செட்டையின் மறைவிலே அந்த நிழலிலே நாங்கள் இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் எங்களை காத்து எங்களை தப்புவித்து எங்களை நடத்துகிற தேவன். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்படியாய் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றும் கூட நாங்கள் அவருடைய கிருபையிலே கர்த்தருக்குள்ளாக நாங்கள் அவரை ஆராதித்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். தொடர்ந்தும் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் விசேஷித்த விதமாக ஞாயிற்றுக்கிழமையிலே கொடுக்கப்படுகிற தேவ செய்தியை நாங்கள் மையமாக வைத்து அந்த தேவ செய்தியின் அடிப்படையிலே நாங்கள் அதிகமாகவோ அல்லது அந்த செய்திகளையோ நாங்கள் தியானித்து வருகிறோம். அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பெரேயா பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டது போல எப்படியாக அந்த பெரேயா பட்டணத்தார் அந்த தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் நற்குணசாலிகள் ஆனார்கள். தெசலோனிக்கரை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். அதன் நிமித்தம் அநேகர் தேவனுக்குள்ளாக அங்கே கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் அல்லது தேவனுடைய பக்கமாய் திரும்பினார்கள் என்றெல்லாம் வேதத்திலே அந்த வார்த்தையின் அடுத்தடுத்த வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்க்க எங்களுடைய வாழ்க்கைகள் ஒரு நற்குணசாலிகளாக நல்ல ஒரு குணமுள்ளவர்களாக கர்த்தருக்குள்ளாக மாறுவதற்கு ஏதுவாக இந்த காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறபடினால் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே சென்ற வாரத்திலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஊழியக்காரன் கொடுத்த தேவ செய்தி பிதாக்களின் விசுவாசமே பிள்ளைகளுக்கு எழுப்புதல் என்று சொல்லுகிற அந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். எப்படியாக அங்கே எங்களுடைய வேதத்தில் எழுதப்பட்ட முற்பிதாக்களுடைய அந்த விசுவாசம் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எப்படியான ஒரு எழுப்புதலை தேவனுக்குள்ளான ஒரு நடந்து போகத்தக்கதான ஒரு அற்புதமான வழிநடத்தல்களை உண்டாக்கினது என்பதை நாங்கள் வேதத்திலே அந்த வேத சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமையிலே அதை குறித்து அழகாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தார். நாங்களும் கூட இந்த நாட்களிலும் பிதாக்கள் என்று சொல்லப்படுகிற தகப்பன்மார் தாய்மாரையும் கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக நாங்கள் ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை, விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையிலே அவருடைய வாக்குத்தத்தத்திலே நாங்கள் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய இந்த விசுவாசம் பிள்ளைகளுடைய எழுப்புதலுக்கு ஏதுவாக மாறும். அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சந்ததிகளுக்கு அது ஒரு எழுப்புதலின் காரியமாக மாறும் என்பதை நாங்கள் அழகாக எங்களுக்கு வேதத்திலிருந்து பல சம்பவங்கள் பல காரியங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த நாட்களிலும் கூட அன்று எப்படி அந்த பிதாக்கள் எப்படியாக தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்திலே விசுவாசம் வைக்காதபடிக்கு அல்லது தேவனுடைய அந்த வார்த்தையிலே ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக நடக்காதபடிக்கு பலவிதமான எதிர்ப்புகள் பலவிதமான சத்துருனுடைய காரியங்கள் வந்தது என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலும் கூட நானும் நீங்களும் எங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, வேதம் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் அது சம்பவங்களாக இருந்தாலும் எங்களுக்கு அது சத்தியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலும் அதனால்தான் கொரிந்தியரிலே சொல்லப்படுகிறது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திருஷ்டாங்கமாக அவைகள் நடந்தது, ஆனால் எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலும் அன்றும் எப்படி பிதாக்களுடைய விசுவாசத்தை அங்கே விட்டு விலகத்தக்கதாய் விசுவாசத்தில் இருந்து வழி விலகி போகத்தக்கதாக பல காரியங்கள் நாங்கள் சென்ற நாளிலே வாக்குவாதத்தை குறித்து பார்த்தோம். எப்படியாக
அங்கே தேவனுடைய வார்த்தையிலே தேவன் அந்த வாக்கு தத்தத்திலே விசுவாசமாக இருந்து கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே எந்த காரியங்களும் ஒன்றும் தடைப்படுத்தாது என்று சொல்லி அப்படியாக அவர்கள் நடந்தார்கள். வாக்குவாதம் பண்ணத்தக்கதான காரியங்கள், தர்க்கம் பண்ணத்தக்கதான சூழ்நிலைகள் அப்படியாக, அதாவது எங்களுடையது எங்களுக்கு கதைப்பதற்கு ஒரு நல்ல எல்லாவற்றுக்குமே எங்களுடையது என்று பேசுவதற்குரிய காரியங்கள், அந்த நிலைமைகள் இருந்தால் கூட நாங்கள் வாக்குவாதம் பண்ணக்கூடாது என்று சொல்லி நாங்கள் சென்ற கிழமையிலே ஆதியாகம புஸ்தகத்திலே அதை படித்தோம். அந்த வார்த்தைகளை படித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். சில காரியங்களை சொல்லி தொடர்ந்து நாங்கள் ஜெபங்களுக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆதியாகம புஸ்தகத்திலே 26வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டது போல 12வது வசனத்திலிருந்து பாருங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகாபெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தன் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனா என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். இதிலே நாங்கள் அதில் வாசிக்க எப்படியாக அங்கே தன்னுடைய தகப்பன் கிண்டின அந்த துறவுகள், தூர்ந்திருந்த துறவுகளை மீண்டும் அங்கே கிண்டி அதை தோண்டி அந்த தண்ணீர்களை கண்ட பொழுது அவர்கள் எப்படியாக அவர்கள் வாக்குவாதம் பண்ணி, இது எங்களுடைய தண்ணீர், இது எங்களுடைய காரியம் என்று சொல்லி அங்கே ஈசாக்குடனும் அங்கே ஈசாக்குனுடைய அந்த வேலைக்காரர்களுடனும் வாக்குவாதம் பண்ணின பொழுது அங்கே ஈசாக்கு எந்த விதத்திலும் கதைப்பதற்கு நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் இது அவருடைய தகப்பன் கிண்டின தோண்டின துறவு. ஆனால் அவர் வாக்குவாதம் பண்ணாமல், ஏனென்றால் தேவனுடைய வாக்கு தத்தத்திலே அவர் ஒரு விசுவாசம் உடையவராக, அந்த வாக்கு தத்தத்திலே கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்படியான தடைகள், இப்படியான காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு குறித்ததை, எங்களுக்கு வைத்ததை கர்த்தர் தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு இவர்கள் தங்களுக்கு நியாயம் இருந்தாலும், கதைப்பதற்கு பேசுவதற்கு நியாயம் இருந்தாலும் அவர்கள் பேசாமல் வாக்குவாதம், அங்கே அவர்கள் எதிராக வந்தவர்கள் வாக்குவாதம் பண்ணின பொழுதும் அதை விட்டு போய்விட்டார்கள். தொடர்ந்தும் அப்படியாக அவர்கள் வெட்ட அவர்கள் அங்கே வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 22வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட நானும் நீங்களும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எழுப்புதல், ஒரு தேவனுடைய வல்லமையான அற்புதமான ஒரு வழிநடத்தல்கள் அவர்களுக்குள்ளும் வெளிப்படத்தக்கதாய், தேவனுடைய அந்த விசுவாசத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களுடைய சந்ததிகள் மாறத்தக்கதாக நாங்கள் ஒரு விசுவாச பிதாக்களாக, விசுவாச தகப்பன் தாய்மார்களாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் நாங்கள் எதிராக வருகிற காரியங்களிலே தேவனுடைய வார்த்தை அல்லது வாக்குத்தத்தங்களை மறந்து
பதறி அடிக்காதபடிக்கு அல்லது அந்த வாக்குத்தத்தங்களை விட்டு விலகி எங்களுடைய சுயமாக எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறது போல நாங்கள் பேசாதபடிக்கு செயற்படாதபடிக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் சொன்ன காரியத்திலே நாங்கள் கண்ணோக்கமாய் இருப்போமாய் இருந்தால் நிச்சயமாக இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் ஜெயிக்க முடியும். ஆமென். ஆகவேதான் இந்த ஈசாக்கு கூட இப்படி அவனுடைய பக்கம் நியாயம் இருந்தது. அவர்கள் வந்து இந்த துறவிலே தண்ணீர் வந்த பொழுது அவர்கள் ஆபிரகாமுடைய அந்த துறவு தூர்ந்திருந்த அந்த துறவுகளை தோண்ட தோண்ட இது எங்களுடைய தண்ணி, இது எங்களுடையது என்று சொல்லி ஒரு நியாயம் இல்லாதபடி வந்து பேசும் பொழுது கூட அவர்கள் அதை விட்டு எந்த விதத்திலும் பேசாதபடிக்கு அவர்கள் போனார்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இவைகளில் இருந்தெல்லாம் என்ன நாங்கள் கற்றுக்கொள்ளுக வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களாக பிதாக்களாக இருக்கிற நானும் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் கூட எங்கள் பக்கம் நியாயம் இருக்கலாம், எங்கள் பக்கம் பேசக்கூடிய நல்ல அநேக காரியங்கள் எங்கள் பக்கமே எல்லாமே இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் பேசும் பொழுது ஒரு நியாயம் இல்லாதபடிக்கு அங்கே பேசுவார்கள். ஆனாலும் நாங்கள் அவைகளை கர்த்தருக்குள்ளாக நாங்களும் ஒரு வாக்குவாதம் பண்ணி நாங்களும் ஒரு மாம்சத்தில் எழும்பி காரியங்களை செயற்படுத்துவோமா இருந்தால் அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் இல்லாதவர்களாக போய்விடுகிறோம். ஒரு அவவிசுவாசத்தை அங்கே கொண்டு வருகிறோம். ஆகவேதான் வாக்குவாதத்தை குறித்து வேதம் அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறது. அந்த வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் அல்லது அந்த வாக்குவாதம் செய்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இதை குறித்து நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார், நீங்கள் ஒரு தர்க்கம் பண்ணாமல் நீங்கள் நடக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளா இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2வது அதிகாரத்திலே 14 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதில் அதைத்தான் சொல்லுகிறார். பாருங்கள், பிலிப்பியர் 2 நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா பாருங்கள், எவ்வளவு காரியங்களை சொல்லுகிறார் என்றால், அவருடைய ஒரு மகிழ்ச்சியின் நிமித்தம் அங்கே கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே தனக்கு அங்கே வீணாக பிரயாசப்பட்டதும் ஓடினதும் இல்லை என்ற ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலும் இங்கே சொல்லுகிறதை, பிலிப்பிய சபைக்கு அங்கே சொல்லுகிறதை பார்க்க, நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள், கோணல மாறுபாடான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் தர்க்கிப்பு இல்லாமலும் முறுமுறுப்பு இல்லாமலும் செய்யுங்கள் எல்லாவற்றையும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலும் எங்களுடைய இந்த விசுவாசத்தை அசைக்கத்தக்கதா, இந்த விசுவாசத்தை விட்டு நானும் நீங்களும் விலகி போகத்தக்கதாக இப்படியான பல சந்தர்ப்பங்களிலே வாக்குவாதம் பண்ணத்தக்கதாய் தர்க்கம் பண்ணத்தக்கதான காரியங்கள் வரும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் இதுவரைக்கும் நானும் சரி நீங்களும் சரி பல விஷயங்களிலே தவறி இருப்போம், நிச்சயமாய் தவறி இருப்போம். அது எங்களுடைய குடும்பத்திலே கூட மனைவியிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ சில தர்க்கங்கள் பண்ணியிருப்போம், அல்லது சகோதரிடத்திலே தர்க்கம் பண்ணியிருப்போம். ஆனால் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் இரக்கமுள்ள தேவன் அவருடைய ஆலோசனைகளை வெளிப்படுத்தி அவருக்குள்ளாக எங்களுடைய ஜீவியம் கட்டப்படும்படியாய் பேசுகிறார். ஏனென்றால் இன்றைக்கு பிதாக்களாக இருக்கிற நானும் நீங்களும் ஒரு விசுவாச ஒரு ஜீவியம் ஜீவிக்கும் பொழுதுதான் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய சந்ததிகளும்
அந்த ஒரு எழுப்புதலுக்குள்ளாக, அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் வேரூன்றினவர்களாக மாற்றப்படுவதற்கு ஏதுவா இருக்கும். இல்லை என்று சொன்னால் எங்களை பார்த்தும் அவர்கள் அப்பாவும் இப்படித்தான் பேசினவர், அப்பாவும் இப்படித்தான் வாக்குவாதம் செய்தவர், அல்லது அம்மாவும் இப்படித்தான் வாக்குவாதம் செய்த, சின்ன காரியத்துக்கே அவர்கள் பதறிக்கொண்டு இருப்பார்கள். ஆகவே என்று சொல்லி அப்படி பிள்ளைகளும் அங்கே வழி மாறி போவதற்கு ஏதுவாக போகும். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட நாங்கள் இதை மிகவுமே கவனத்திலே கொள்ளுவோம். நாங்கள் வாக்குவாதம், இந்த தேவனுடைய விசுவாசத்தை அசைக்கிற அல்லது தேவனுடைய வார்த்தையிலே ஒரு அவிவிசுவாசம் நாங்கள் கொண்டு செயற்படுவதற்கு ஏதுவான சத்துருவானவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை கூட நாங்கள் மறக்க கூடாது. ஆமென். பாருங்க, நான் சொன்னது போல இந்த வாக்குவாதத்தை குறித்த சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். வேதம் அந்த வாக்குவாதத்தை குறித்து அதை எப்படியாக தெய்வம் பார்க்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அப்படி என்று சொன்னால் வாக்குவாதம் எங்களுக்குள்ள இருக்குமாயிருந்தால் நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். ஆகவே இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6:4 கூட 6:4, அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்க. அப்படின்றால் இது ஒரு நோய் என்று கூட வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவே தேவனுடைய பிள்ளைகளை இப்ப கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறார். நாங்கள் இதிலே இன்னும் தேர்ச்சி அடைய வேண்டும், இன்னும் இதிலே ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக வர வேண்டும் என்ற அந்த எழுப்புதலின் ஆண்டிலே நாங்கள் சென்ற வருடத்திலே இருந்தது போல, சென்ற வருடத்திலே நாங்கள் நடந்தது போல இந்த வருடத்திலே நாங்கள் நடக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல், ஒரு இந்த இப்படியான வாழ்க்கை முறைகள் செயல்களிலே கூட எங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காட்ட வேண்டும், தேவனுக்குள்ளாக நடக்க வேண்டும். ஆமென். ஆகவே இந்த வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அசைவை, ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் என்று நாங்கள் பார்த்தோம். நான் இதற்கு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட இதிலே நாங்கள் பார்க்கலாம். அவரும் எப்படியாக, அதிலே வேதத்திலே அநேக வார்த்தைகள் இருக்கிறது, அவர் வாக்குவாதம் அவர் செய்யவில்லை என்று, அல்லது வாக்குவாதங்கள் பண்ணக்கூடிய அல்லது வாக்குவாதம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்த பொழுதிலும் அவர் எப்படியாய் நடந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. மத்தேயு புஸ்தகத்திலே நான் சில வார்த்தைகளை சுருக்கமாக வாசித்து முடிக்கிறேன். 12வது அதிகாரம் 19வது, வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் ஏசாயாவிலே சொல்லப்பட்ட காரியத்தை இதிலே வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு உதாரணமாக நீங்கள் எபிரேய புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 12:2-3 பார்க்கும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். எப்படியான காரியங்கள் அவருக்கு நேர்ந்தது என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அவர் இவைகளை எல்லாம் தனக்கு முன்பாக தனக்கு அங்கே இருந்த விபரீதங்களை எல்லாம் எப்படி அவர் சகித்தார், தனக்கு எதிராக, அதாவது அவர், நான் சொன்னது போல, அவர் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருந்த பொழுதிலும், அவருடைய பக்கம் நியாயம் இருந்த பொழுதிலும், அங்கே எதிரான ஒரு விபரீதமான, ஒரு வேதனை அளிக்கத்தக்கதான, ஒரு நியாயம் இல்லாத காரியங்கள் இருந்த பொழுதிலும் அதை அவர் சகித்தார். அதிலே ஒரு வாக்குவாதம் பண்ணாமல், அதிலே எதிர்த்து பேசாமல் எப்படி நடந்தார் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே அவருடைய அந்த விடுதலை ஆக்கத்தக்கதான அந்த சூழ்நிலையில கூட
எப்படியாக ஒரு அங்கே அந்த அதாவது கொள்ளை செய்த அந்த ஒருவனை எப்படியாக அந்த பரபாசை அங்கே விடுதலை ஆக்க முடியாத அந்த சூழ்நிலையில இயேசுதான் அதிலே விடுதலை ஆக வேண்டும். ஆனால் எப்படி அந்த விபரீதத்தை கூட அந்த துக்க அந்த வேதனையான அந்த சூழ்நிலையை கூட அவர் எப்படியாக சகித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுக்கு மாதிரியாக அநேகர் நடந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலே ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் பதறிவிடக்கூடாது, எந்த விதத்திலும் நாங்கள் தளம்பிவிடக்கூடாது. எங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும், எங்கள் பக்கம் நாங்கள் பேசக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இருந்தால் கூட, தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் வாக்குவாதம் செய்யாமல் அதை நாங்கள் சாந்தமாக அதை கையாள வேண்டும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அதற்காக நாங்கள் அதை எப்படியாவது நாங்கள் சமரசம் பண்ணி கொண்டு போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதாவது சரி, எல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களோட சேர்ந்து வருகிறோம் என்று சொல்லி அப்படியான ஒரு சமரசமான காரியத்தை நான் சொல்லவில்லை. அதை கையாள வேண்டும் சாந்தமாய். அவர்கள் எங்களுக்கு ஒரு கோபம் உண்டாகத்தக்கதாய் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் விசுவாசம் வைக்காதபடி, தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் அதன் பிரகாரமாக அடங்கி நாங்கள் இருந்து தேவனுடைய உயர்வை நாங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு எழுப்புதலை உண்டாக்காதபடிக்கு பலவிதமான காரியங்கள் எங்களுக்கு எதிராக சத்துருவானவன் கொண்டு வருவான். பல விதங்களிலே அங்கே பேசும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அவைகளை சகிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு அதைத்தான் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, அங்கே தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே, அதாவது அவரை என்று எழுதப்படும் இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே எபிரேயர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலும் எங்களுக்கும் வாக்குவாதம் பண்ணத்தக்கதாய், தர்க்கம் பண்ணத்தக்கதான பலவிதமான காரியங்கள் வரும். நாங்கள் அதிலே சாந்தமாக, நான் சொல்லுகிறேன் சாந்தமாக, சமரசம் பண்ணி சேர்ந்து ஒத்து போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. சாந்தமாக அந்த காரியங்களை கையாள வேண்டும். நாங்களும் கோபம் கொண்டு, நாங்களும் மாம்சத்திலே எழும்பி அடியடா அப்படியே என்று சொல்லி நாங்களும் செயற்படுவோமாயிருந்தால் நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். எங்களுக்குள்ளும் அந்த வாக்குவாதம், தர்க்கம் என்று சொல்லுகிற ஒரு நோய் இருக்கு என்று இங்கே தீமோத்தேயுவிலே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே வாக்குவாதம், நான் சொன்னது போல நாங்கள் எல்லாருமே தவறு இருக்கிறோம், இல்லை என்று ஒருவருமே சொல்ல முடியாது. நாங்கள் இதிலே இப்படியாக நல்லவர்களாக இருந்திருக்கிறோம் என்று. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசும் பொழுது நாங்கள் இந்த வார்த்தையை எங்களுக்குள்ளே வைப்போம். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்படி என்றால் எங்களுக்கு ஒரு தர்க்கம் பண்ணத்தக்கதான, அதாவது வாக்குவாதம் பண்ணத்தக்கதான சூழ்நிலை வரும் பொழுது இந்த வார்த்தையை இருதயத்திலே நாங்கள் வைப்போமா இருந்தால் நிச்சயமாய் இந்த வார்த்தையின் பிரகாரம் அந்த சூழ்நிலையை நாங்கள் ஜெயிக்க முடியும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த ஆண்டு எனக்கு எழுப்புதலின் ஆண்டு, எனக்கு எதிராக என்ன வந்தாலும் இந்த எழுப்புதலின் ஆண்டிலே இப்படி நடந்தால் எழுப்புதலை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறபடினாலே நான் அந்த தெய்வத்தின் வார்த்தையைத்தான் நம்புவேன், அந்த தெய்வத்தினுடைய வார்த்தையில் தான் நான் விசுவாசமா இருப்பேன் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வாக்குவாதம் பண்ணாமல், தர்க்கம் பண்ணாமல் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஓட வேண்டும். சத்துருவோடு நாங்கள் ஒரு சாந்தமான ஒரு அணுகுமுறை, சத்துரு என்று சொல்லும் பொழுது எதிராக வருகிற மனுஷர்களா இருக்கலாம், சூழ்நிலைகளா இருக்கலாம், நாங்கள் சாந்தமாக அவைகளை கையாள வேண்டும். ஆமென். இயேசுவும் மலை பிரசங்கத்தில் அதை சொல்லுகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணத்தோடு நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அணுகி அவைகளை கையாண்டு கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அந்த வாக்கு தத்தத்திலே நாங்கள் ஒரு நோக்கமாயிருந்து செயற்படுவோமாயிருந்தால்
சத்துருவையும் எங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களையும் எங்களிலே ஒரு வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி எங்களை எப்படியாவது ஒரு பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்களையும் எங்கள் பட்சத்திலே கொண்டு வருவார். அதைத்தான் ரோமர் புஸ்தகத்திலே கூட அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நீதிமொழிகளிலும் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ரோமர் 12வது அதிகாரத்திலே 19-20 சொல்லுகிற பாருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ஆமென். அவே இந்த நாட்களிலும் கூட நான் என்ன சொல்லுகிறேன், திருப்ப என்ன சொல்லுனால், எங்களை வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி தேவனுடைய வாக்கு தத்தத்திலே ஒரு விசுவாசம் வைக்காதபடி, தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்காதபடிக்கு சத்துருவானவன் எப்படியாவது எங்களுடைய மாமிசத்தை தட்டி அதிலே எங்களை விழுத்த பார்ப்பான். நாங்கள் மிகவும் கவனமாக இருப்போம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஊழியக்காரன் ஞாயிற்றுக்கிழமையிலே அழகாக சொல்லி இருந்தவர், அவர்கள் எப்படியாக அந்த ஈசாக்கினிடத்திலே எப்படி திருப்ப அங்கே தோண்ட அங்கே வந்த பொழுதிலும் கூட அவன் எப்படியாக வாக்குவாதம் பண்ணாமல் அதிலே தர்க்கம் பண்ணாமல் செயற்பட்டதை நிச்சயமாக இந்த நாட்களிலும் நாங்களும் அதை கடைபிடித்துக் கொண்டு நடப்போமா இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்குள்ளும் அல்லது பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு எழுப்புதலை, அதாவது பிள்ளைகளுக்குள்ளும் கூட எங்களுடைய அப்பா எங்களுடைய பெற்றார்கள் இப்படித்தான் நடந்தவர்கள், இவ்வளவு சூழ்நிலைகள் வந்தது, ஆனாலும் அவர்கள் கர்த்தரையே நம்பி ஓடினார்கள், கர்த்தருடைய வார்த்தையிலேயே விசுவாசம் கொண்டார்கள், அதை ஜெயித்தார்கள் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரு எழுப்புதலை அங்கே வைத்து போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலும் மிகவுமே நாங்கள் இப்படியான ஒரு விசுவாச ஜீவியம், விசுவாச ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு தேவனிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், சீசர்களிடத்துல கூட இதை என்றால் ஏன் அதைத்தான் நான் சொன்னேன், வேதத்திலே அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றால் நாங்களும் அப்படி நடக்க வேண்டும் நடக்கலாம் என்றல்ல, அவைகள் சம்பவங்கள் இருந்தாலும் எங்களுக்கு சத்தியமாயிருக்கிறது. ஆமென். பாருங்கள், லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே 24வது வசனம் சொல்லுகிறது, சீசர்கள் கூட அவர்கள் சொல்ல, அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆமென். அவை என்னென்று சொன்னால், எப்படி அந்த வாக்குவாதங்கள் உண்டாவதற்கும் அங்கே எங்களை ஒரு பொருட்டாக எண்ணும் பொழுது கூட, நான் என்னை என்று சொல்லி என்னை குறித்த ஒரு பொருட்டாக நான் எண்ணும் பொழுது அங்கே எனக்கு இப்படி இருக்க வேண்டும் அல்லது இப்படியான காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் இன்னும் அநேக காரியங்களை அதாவது யோசித்து வாக்குவாதம் பண்ண, ஆமென், மற்றவர்களோடு தர்க்கம் பண்ணும்படியாக, என்றால் என்னை குறித்த ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கிறபடினால் அதை எப்படியாவது நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு வாக்குவாதத்துக்கு ஏதுவாக எங்களை நடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த விடயங்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளே நான் என்ற ஒரு காரியமோ நாங்கள் எங்களை குறித்த ஒரு பொருட்டாக எண்ணுகிற விடயங்கள் வரக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் வேதத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே அவர் ஏற்ற வேளையிலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் அவர் பார்த்தும் பாராமல் இருக்கிற தேவன் அல்ல. அவர் நிச்சயமாய் எங்களுடைய ஒப்புக்கொடுத்தலையும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கைகளையும் பார்த்து அவர் உயர்த்துகிற தேவனாகத்தான் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இதனாலே நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் ஒரு வாக்குவாதங்களுக்கு உள்ளாக தர்க்கங்களுக்குள்ளாக போய் நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தொலைத்து விடாதபடி அல்லது எங்களுடைய விசுவாச ஜீவியங்களை விட்டு போய் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு எழுப்புதலை கொடுக்காதபடிக்கு நாங்கள் இருக்கக்கூடாது. இந்த நாட்களிலும் தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் பேசுகிறார் என்றால் நாங்கள் மிகவுமே கவனமாக
சாந்தமாக இருக்க வேண்டும். நான் என்ன சொல்லுகின்றால், சாந்தமாக ஒவ்வொரு காரியங்களையும் சில வேளைகளிலே நாங்கள் இது எனக்கு தேவையில்லை அல்லது ஒரு காரியத்தை விட்டு ஓகே என்னென்றாலும் செய்யறது செய்யட்டும் என்று சொல்லி சில கட்டங்களிலே நாங்கள் விடலாம். ஆனால் சில காரியங்களே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். அதற்காக நான் என்ன சொல்லுகிறேன், என்ன பேச வேண்டும் என்றால் வாக்குவாதம் பண்ணி பேச வேண்டும் என்றல்ல, சாந்தமாக வேதம் சொல்லுகிறது. சாந்த குணத்தோடு அங்க அவர்களுக்கு அவருடைய காரியங்களை விவரிக்க வேண்டும் என்று சொல்லி பேச வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அதுதான் நான் சொல்லுகிறேன், சாந்தமாக ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் எங்களை வாக்குவாதம் பண்ண வேண்டும் அல்லது தர்க்கம் பண்ண வேண்டும் என்றுதான். எங்களோடு வாக்குவாதம் பண்ணுகிறவர்களும் தர்க்கம் பண்ணுகிறவர்களும் அவர்களுடைய காரியங்கள் இருக்கும். ஆனால் நாங்கள் எந்த விதத்திலும் அசையக்கூடாது. நிறைகுடம் தழும்பாது என்று சொல்லுவார்கள். ஆமென். விசுவாசி பதறா. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசத்தோடு இருப்போமா இருந்தால், தேவ பிள்ளைகளே, நாங்கள் தளராமல் பதறாமல் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆகவே எந்த வாக்குவாதம் பண்ணி என்ன எப்படியான தர்க்கம் பண்ணி என்னை மாம்சத்திலே எழுப்பி விடலாம் என்று சத்துரு நினைக்காதபடிக்கு எங்களுக்குள்ளே தேவனுக்குள்ளான ஒரு விசுவாசம் பெருக்கமாக வர்த்திக்க பண்ணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் செய்வார். கர்த்தருக்குள்ளாக நான் ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயிப்பேன் என்று சொல்லி அந்த விசுவாசம் எனக்குள்ளாக பெற்றோர்களாகிய தாய் தகப்பனாக எங்களுக்குள்ளே அது பெருகும் பொழுது, அதிலே நாங்கள் ஜெயமெடுத்தவர்களாய் நடக்கும் பொழுது, நிச்சயமாய் பிள்ளைகளுக்குள்ளே அந்த எழுப்புதல், பிள்ளைகளுக்குள்ளான அந்த விசுவாச ஜீவியம் கடந்து போகும். ஆமென். அதைத்தான் தீமோத்தேயுவிலே பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது 2 தீமோத்தேயுவிலே 1 அதிகாரம் 4வது 5வது வசனத்திலே தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், உன்னுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் நாங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த விசுவாசம், பிதாக்களினுடைய விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளான ஒரு எழுப்புதலை உண்டாக்கும். பிள்ளைகளுக்குடைய எழுப்புதல் என்பதைத்தான் நாங்கள் தேவ செய்தியாக பார்த்தோம். எங்களுடைய விசுவாச ஜீவியத்துக்கு எதிராக எப்படியான தடை, எப்படியான காரியம் வரும் என்பதை நாங்கள் இந்த காரியங்களை பார்த்தோம். அதை சங்கீத புஸ்தகத்திலும் ஊழியக்காரன் சொல்லியிருந்தார். 37வது அதிகாரத்திலே அந்த வார்த்தையை வாசித்து நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 37:1 கூட பாருங்கள், 1-5 வரை, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். இதில் என்ன முதல் வசனங்களை பார்க்கும் பொழுது, பொல்லாதவர்கள் எதிராக எழும்புகிறவர்கள் மீது எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதே, அவர்கள் எப்படியாக போவார்கள், ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளை, என்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன எங்களை தட்டி எழுப்புறது? எங்களுக்குள்ளே இருக்கிற சில தூசியலை நாங்கள் இன்றைய நாளிலும் தட்டி நாங்கள் தேவனுக்குள்ளாக ஒரு எழுப்புதலை நோக்கி நாங்கள் ஓடத்தக்கதாய், பிள்ளைகளுக்குள்ளே அந்த எழுப்புதல் அங்கே கடந்து போகத்தக்கதாக கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் எங்களை அபிஷேகத்தோடு எங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையாக வாசித்து விட்டு போவோமா இருந்தால் அது எங்களுக்கு பலனாக இருக்காது. இந்த வார்த்தைகளை உண்மையாக எங்களுடைய சூழ்நிலைகளோடு, எங்களுக்கு வருகிற போராட்டமான பலவிதமான பேச்சுக்களோ பல காரியங்களோடு நாங்கள் வைத்து பார்ப்போமா இருந்தால், இவைகள் மீது, இப்படியான காரியங்கள் மீது நாங்கள் எரிச்சல் அடையாமல், இவைகள் மீது நாங்கள் பொறாமை கொள்ளாமல், எந்த விதத்திலும் இவைகளை பார்த்து நான் சோர்ந்து போகாமல், கர்த்தரை நம்பி நான் கர்த்தர் என கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி அப்படியாக நாங்கள் வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல அந்த 4வது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்,
உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆகவே பிதாக்கள், பெற்றோர்கள், அதாவது தாய் தகப்பன், நாங்கள் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக, நாங்கள் ஒரு விசுவாசத்திலே ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது அது எங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் எங்களுடைய சந்ததிகளுக்குள்ளும் ஒரு எழுப்புதலை உண்டாக்கும். நான் மத்தேயு புஸ்தகத்திலே இந்த வார்த்தை இதற்கு என்றால் ஒரு தாயினுடைய விசுவாசம் எப்படி பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது பாருங்கள். மத்தேயு 15வது அதிகாரம் 21 28வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 15வது அதிகாரம் 21 28 வரை பாருங்கள். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு தாயின் அந்த விசுவாசம் எப்படி, அவளும் ஒரு தர்க்கம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி கேட்டிருக்கலாம் என்றால், இயேசு எப்படியாக அவள் கேட்க கேட்க நான் யாருக்காக அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி அவர் தட்டி கழிக்கிறது போல பேசிக் கொண்டிருந்தார். ஆனாலும் அவள் சாந்தமாக எப்படியாய் பணிவோடு மீண்டும் மீண்டும் அங்கே தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து தேவனால் முடியும் என்று சொல்லி தேவன் மேலே, இயேசு மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவள் செயற்பட்டாள். அந்த செயற்பாடு, அந்த விசுவாச அந்த வாழ்க்கை, அன்புக்குரியவர்களே, அந்த செயற்பாடு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல். அவள் எப்படியாக பிசாசினாலே அவள் பீடிக்கப்பட்டிருந்தால் அங்கே அவளுடைய விசுவாசம் அந்த பிள்ளையை சுகப்படுத்தினது என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்லுங்க, இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாங்கள் இன்னும் நாங்கள் தேவனுக்குள்ளான ஒரு எழுப்புதலை நோக்கி இந்த நாட்களிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து அநேகர் பயந்து கொண்டிருக்கலாம். பல காரியங்களை குறித்து இந்த நாட்டின் சட்டங்களோ இந்த நாட்களில் நடந்தேறி கொண்டிருக்கிற பல சம்பவங்கள் நிமித்தம் எங்களுடைய பிள்ளைகள் எப்படி போகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள், எதிர்காலங்கள் எப்படி போகிறது என்று நாங்கள் பல விதங்களிலே யோசித்துக் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, எங்களுடைய விசுவாசம் பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக நிலைநிறுத்தும். ஆமென். பிள்ளைகளுக்காக எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டினுடைய காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலை உண்டாக்கும். ஆமென். ஆகவே நாங்கள் தளரக்கூடாது, நாங்கள் பதறக்கூடாது. எந்த நிலையிலுமே எங்களுடைய விசுவாசத்தை விட்டு நாங்கள் விலகி விடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகள் மீது, தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தின் மீது நாங்கள் விசுவாசம் கொண்டு ஓடுவோம். நாங்கள் அதாவது சத்துருவோடு சமரசம் பண்ணாமல் சமாதானமாக, சாந்தமாக, எதிரிகள் எப்படியான நிலைகளில் பேசினாலும் நாங்கள் அவைகளுக்கு சமாதானமாக, ஒரு சாந்தமாக பதில்கள் அளித்து கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலே உறுதியாயிருந்து எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே, சந்ததிகளுக்குள்ளே எழுப்புதலை நாங்கள் கொண்டு போவோம். ஆமென். ஆகவே நாங்கள் விசுவாச ஜீவியத்திலே இன்னும் நாங்கள் பலப்படுவோம், நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சென்ற ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளிலே இன்றைய நாளிலும் கூட நாங்கள் சற்று சில வார்த்தைகளை அதிகமாக பார்த்திருக்கலாம், சில விடயங்களை நாங்கள் ஆராய்ந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இன்னும் எங்களை அந்த விசுவாசத்திலே
வர்த்திக்க பண்ண வேண்டும், அல்லது விசுவாசம் எங்களுக்குள்ளே பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாள் இந்த வார்த்தைகள், தேவ வார்த்தைகளை எங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் வாக்குவாதம் பண்ணத்தக்கதான, தர்க்கம் பண்ணத்தக்கதான சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் எப்படி சாந்தமாக அவைகளை கையாள வேண்டும், அல்லது சில சூழ்நிலைகளை விட்டு விலகி போக வேண்டும் என்றால் அவைகளை விட்டு நாங்கள் விலகி நாங்கள் காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நாங்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில பார்த்த காரியங்களையும் இந்த நாளிலும் பார்த்த சில வார்த்தைகளையும் நாங்கள் பார்த்தோம். பவுலும் சொல்லுகிறார், எப்படியாக தான் வீணாய் ஓடினதும் வீணாய் அங்கே பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்து வெளிப்படும் நாட்களில் உண்டாயிருக்கும் பொருட்டு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி அங்கே அடுத்ததாக சொல்லுகிறார், கோணலும் மாறுபாடான இந்த சந்ததியின் நடுவிலே நீங்கள் எப்படியாக கபடற்றவர்களாய் அங்கே ஒரு முறுமுறுப்பில்லாமல் எல்லாவற்றையும் தர்க்கிப்பில்லாமல் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் ஒரு வாக்குவாதம் பண்ணாமல், ஒரு தர்க்கம் பண்ணாமல் நீங்கள் நடவுங்கள் என்று பவுல் எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நான் ஜெபிக்கிறேன், நாங்கள் எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுப்போம். இதிலே நல்லவன், நீங்கள் குறைவு என்று சொல்லி இல்லை, எல்லாருமே பல விடயங்களில் தவறு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை தாவீது சொன்னது போல, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொன்னது போல, இனிவரும் நாட்களில் நாங்கள் இந்த வாக்குவாதம், இந்த தர்க்கம் பண்ணத்தக்கதான சூழ்நிலைகள் வரும்போது, இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது அந்த இருதயத்தில் இருக்கிற வார்த்தை அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கும். ஆமென். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, அருமையான இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே, பிதாக்களின் விசுவாசம் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலை உண்டாக்கும், பிள்ளைகளுக்கான எழுப்புதல் என்று சொல்லி ஊழியக்காரன் மூலம் கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு நீர் பேசினீர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய இந்த விசுவாச ஜீவியம் இந்த நாட்களிலும் ஆண்டவரே பலமாக இருக்கத்தக்கதாய், அந்த விசுவாசம் இன்னும் வர்த்திக்கப்படத்தக்கதாய் கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுத்தந்த உம்முடைய ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, எவ்வளவோ ஆண்டவரே போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவோ ஆண்டவரே நிந்தைகள், அவமானங்கள், பலவிதமான காரியங்கள் வந்தாலும், அதிலே ஆண்டவரே எங்கள் பக்கம் நியாயம் என்று சொல்லி இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் வாக்குவாதம் பண்ணாமல், தர்க்கம் பண்ணாமல், அப்பா இயேசுவே நீர் எங்களுக்கு முன்பாக நடந்து சென்றது போல அப்பா, உங்களுக்கு நடந்த எல்லா விபரீதங்களையும் சகித்து ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக ஐயா நீர் உம்முடைய ஆசீர்வாதமான பிதாவாகிய தேவன் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டது போல நாங்களும் ஆண்டவரே உமக்கு நடந்த காரியங்களிலும் நீர் எப்படியாக வாக்குவாதம் பண்ணாமல் ஆண்டவரே எல்லா விபரீதங்களின் மத்தியிலும் கர்த்தாவே ஐயா எல்லாவற்றையும் சகித்து இயேசுவே நீர் நடந்து ஜெயித்து இன்றைக்கு எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே இயேசுவே நீர் மாறினது போலப்பா ஆண்டவரே, பிதாக்கள் எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்காக அப்படியாய் நடந்தது போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகத்தக்கதாய் எங்களுடைய விசுவாச ஜீவியத்தை இந்த நாளிலும் ஆண்டவரே இன்னுமாய் பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் வாக்குவாதங்கள் தர்க்கங்களுக்கு ஆண்டவரே இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் எங்களை அபிஷேகித்து எங்களை நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.